வணக்கம். காஷ்மீரில் பகல்காம் என்ற இடத்தில் நடந்த தீவிரவாத தாக்குதலில் 26 பேர் அப்பாவி பொதுமக்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாத நிலைகள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியது. இந்த சண்டை சில நாட்கள் நீடித்தது. இடைப்பட்ட காலத்தில் சிந்து நதி ஒப்பந்தத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைத்தது இந்தியா. 1960களில் போடப்பட்டது சிந்து நதி ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் தீவிரவாத குழுக்களுக்கு ஆதரவு கொடுப்பதை முழுவதுமாக நிறுத்தும் வரை சிந்து நதி ஒப்பந்தத்தை தற்காலிகமாக நாங்கள் ரத்து செய்கிறோம் என்ற அறிவிப்போடு இந்தியா செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தது. இப்போ என்ன பிரச்சனைனா, சீனாவிலிருந்து நமக்கு பிரம்மபுத்திரா நதி வருது. பாகிஸ்தானும் சீனாவும் இப்போ இந்த பிரம்மபுத்திரா நதியை வச்சு இந்தியாவை எச்சரிக்கை விடுக்கும் விதமாக பேசியிருக்கிறாங்க. சீனாவுடைய பாலிசி அட்வைசர் என்ன சொல்கிறாருன்னா, மற்ற நாடுகளுக்கு இந்தியா எதை செய்யுதோ அதை இந்தியாவும் எதிர்கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்படும் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா சிந்து நதி ஒப்பந்தத்தை தற்காலிகமாக இந்தியா நிறுத்தி வைத்தது, அதனால் பாகிஸ்தான் பாதிப்புக்கு உள்ளாகுது. அதே மாதிரி பிரம்மபுத்திரா நதியில் வரக்கூடிய தண்ணீரை சீனா நிறுத்தி வைக்க நேரிடும் அப்படின்னு பொருள்படும் விதமாக அவர் பேசியிருக்கிறார். பாகிஸ்தானும் இதே சொல்லி இந்தியாவை எச்சரிக்குது. நீங்கள் சிந்து நதி ஒப்பந்தத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைத்ததை உடனடியாக செயல்பாட்டுக்கு கொண்டுட்டு வரலை அப்படின்னா பிரம்மபுத்திரா நதியையும் சீனா நிறுத்தி வைக்கும், அதனால் இந்தியாவுக்கும் பாதிப்பு ஏற்படும் அப்படின்ற விதமாக பாகிஸ்தானும் மிரட்டுகிறார்கள். இதனால் என்ன பாதிப்பு ஏற்பட போகிறது? இதை செயல்பாட்டுக்கு கொண்டு வர சீனானால் முடியுமா? அப்படி சீனா செய்தால் நாம் சிந்து நதி ஒப்பந்தத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைத்ததை மீண்டும் திரும்ப பெற வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுவோமா? சர்வதேச சமூகம் இதை எப்படி பார்க்கிறது? எந்த மாதிரியான நிலைப்பாடுகளை இதில் எடுக்க போகுது அப்படிங்கிறது குறித்து நம்ம பேசியிருக்கிறோம். பேராசிரியர் திரு அழகிரிசாமி அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். அவரோடு உரையாடலாம். வணக்கம். வணக்கம். பாகிஸ்தான் மீதான தாக்குதலின் ஒரு பகுதியாக இந்தியா எடுத்த ஒரு நிலைப்பாடு சிந்து நதி ஒப்பந்தத்தை ரத்து செய்வது அப்படின்னு. ஆனால் இப்போது சீனாவும் பாகிஸ்தானும் இன்னொரு மிரட்டலை விடுறாங்க. சீனாவிலிருந்து வரக்கூடிய பிரம்மபுத்திரா நதியை நிறுத்திடுவோம் அப்படின்னு ஒரு சமிஞ்சை கொடுக்குறாங்க. இது சாத்தியமா? முதல்ல யூஎன் கன்வென்ஷன்ஸ் படி ஒரு நதியை பல்வேறு யூஸ்க்காக டைவர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயம் பல நாடுகள் சைன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த சர்ச்சைக்குள்ள இருக்கிற இந்த நாடுகள் யாருமே அதை சைன் பண்ணல. அதனால் அவங்க வைக்கிறது தான் இப்போது சட்டமாக இருக்கும். இல்லை அவங்களோட ஸ்டேட்டஸ்கோ அப்படிங்கிறது யார் இதில் ஸ்ட்ராட்டஜிக்கலாக மூவ் பண்ணுறாங்களோ அவங்க அவங்களோட பொசிஷனை அப்ஹெல்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நோக்கி நடக்குது. அதனால் இந்த 3 நாடுகளுக்குள்ளே இருக்கிற அவங்களோட அரசியலுக்கு இந்த குறிப்பிட்ட நதிகளையும் அவங்க இரையாக்குறாங்க. வளங்கள் இருக்குல்ல, இயற்கை வளங்களையுமே எந்த வகையில் அதுக்கு ஒரு தேசிய சாயத்தில் நம்ம அதை நிப்பாட்டலாம். அதாவது ஒரு ஸ்டேட்ஹுட்டை எப்படி ஒரு இயற்கை வளத்தை அடையாளப்படுத்துறது அப்படிங்கிறத நோக்கி தான் இந்த அரசியல்கள் நகருது. அது பிரம்மபுத்திரா நதியாக இருக்கலாம், இல்லை இண்டஸ் ஓட ட்ரீட்டியாக இருக்கலாம். அதுக்கடுத்து இப்போ சமீபத்தில் நடக்கிற இன்னொரு மாற்றம் என்ன அப்படின்னா, வாட்டர் பாம் அப்படின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஒரு ரசாயன குண்டோ இல்லை அணுகுண்டோ அப்படிங்கிற மாதிரி இந்த டேம்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறதே ஒரு விதமான ஒரு வெடிப்பொருளாவோ இல்லை ஒரு நீர் சார்ந்த ஒரு வெடி விபத்தை ஏற்படுறதுக்கான ஒரு சூழலையோ இது கொண்டு வருது அப்படின்னு சொல்கிறேன். இப்படி தான் டேம்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அங்கங்கே இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லா இடத்துலையுமே அது பொலிட்டிசைஸ்டாக யூஸ் பண்ணப்படுது தான். சைனாவோட பொலிட்டிக்கல் அட்வைசர் மட்டும்தான் இது கிளைம் பண்ணியிருக்காரு. இது தவிர்த்த சைனீஸ் அரசாங்கம் நேரடியாக இதை கிளைம் பண்ணல. இது ஒரு விதமான ஹிட் ஆர் மிஸ் தான். அதாவது நம்ம சொல்லி பார்ப்போம் என்ன நெக்ஸ்ட் நடக்குது, என்ன நகர்வுகள் அடுத்து நகருது அப்படிங்கிறது தான் ட்ரை பண்ணுறாங்க. அசாம் சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்தியாவுக்குள்ள இந்த பிரம்மபுத்திரா நதி வர அந்த குறிப்பிட்ட பீரியடில் சைனாவிலேருந்து இந்தியன் டெரெயின்குள்ளே வரும்போது ஒரு 30% தான் வருது. வேற இங்கே இருக்கிற நதிகளாக இருக்கிற டியாங்கோ இல்லை சங் சிரியோ இல்லை டன் சிரியோ இந்த மாதிரியான பல்வேறு நதிகள் நாகாலாண்டில், மிசோராமில் இந்த இடங்கள்லாம் இந்த நதிகள்லாம் போய் பிரம்மபுத்திரா நதியோட சேருது. அப்போது இந்த குறிப்பிட்ட நதிகள் 60-70% பிரம்மபுத்திரா நதிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதனால இந்த குறிப்பிட்ட மிரட்டலை நம்ம பெரிய அளவுக்கு ஒரு சீரியஸான கன்சர்ன்ல இது கொடுக்க தேவையில்லை. அப்போ முதல் விஷயம் பிரம்மபுத்திராவை நிறுத்தணும் அப்படின்னு சீனா முடிவு பண்ண முடியும்.
பண்ண முடியும். ஏற்கனவே அவங்க டேம் கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து போன 15th 5-year பிளான், அதாவது சீனாவோட 15th 5-year பிளானில் வந்து அதுக்கான ப்ரொபோசலை கொடுத்துட்டாங்க. லாஸ்ட் டிசம்பர்லேயே அதை பற்றின நிறைய பேச்சுக்கள் வந்து வந்துச்சு. அதாவது பிரம்மபுத்திரா நதி எடுத்தீங்க அப்படின்னா டிபெட்ல இருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட அருணாச்சல் பிரதேஷ் வரதுக்கு முன்னாடி ஒரு பெண்ட் எடுக்கும், ஒரு யூ டர்ன் மாதிரின்னு வச்சுக்கலாம். அந்த யூ டர்ன் ஆகிற இடத்துல ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருக்கு. அந்த பள்ளத்தாக்கில் தான் வந்து சீனா வந்து அவங்களோட டேமை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 60 கிகாவாட் வந்து அதுலேருந்து கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. அந்த குறிப்பிட்ட டேம் ஏன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பல்வேறு இடங்களில் அந்த நீரை வந்து நம்மளோட கரிசனமோ இல்லை நம்மளோட கருணையின் பால் தான் வந்து அடுத்த நாட்டுக்கு வந்து அந்த நீர் போகணும். இது ஒரு அரசியல் சார்ந்து இதை வந்து மாற்றுறதுக்கு சீனா விருப்பப்பட்டா இந்தியாவுக்கு தண்ணி கிடைக்கும். ஆமாம், சீனா விருப்பப்படலைன்னா இந்தியாவுக்கு தண்ணி கிடைக்காது பிரம்மபுத்திரால. இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட அதே லாஜிக் தான் நம்ம இண்டஸ்ட்ரியும் அப்ளை பண்ணுறோம். இப்போ இண்டஸ் ஓட கிரைசிஸில் என்ன பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து இண்டஸ் நதியை நிப்பாட்டினது காரணமாக, இங்கேருந்து தண்ணி போகிறது நிப்பாட்டினது காரணமாக பாகிஸ்தானில் தீவிரமாக பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது அங்கே தண்ணீர் பஞ்சம் அப்படிங்கிறது இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தலை தூக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து இந்த குறிப்பிட்ட இண்டஸ் நதியை பேஸ் பண்ணி தான் வந்து அங்கே இருக்கிறாங்க. ஆமாம், குடிநீருக்காகவும் சிந்து நதியை சார்ந்திருக்காங்க, விவசாயத்திற்காகவும் சிந்து நதியை சார்ந்திருக்காங்க. இப்போ என்ன கேள்வினா, இப்போ நாம் சிந்து நதி ஒப்பந்தத்தை ரத்து செய்ததன் மூலமாக பாகிஸ்தானுடைய குடிநீர் தேவையிலையும் பிரச்சனை, விவசாய தேவையிலையும் ஒரு பிரச்சனை அப்படின்றத பாகிஸ்தான் உணர்கிறது. பிரம்மபுத்திராவை சீனா நிறுத்துவதன் மூலமாக இதே மாதிரியான பாதிப்புகள் நமக்கும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கா? இந்த அளவு சீரியஸாக வருமானு நமக்கு தெரியாது. அதாவது நம்ம வந்து ரத்து பண்ணல, ஆக்சுவலாக தற்காலிகமாக நிப்பாட்டி வச்சுருக்கோம். அதாவது இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டிங்கிறது வந்து நம்ம கேன்சல் பண்ணாமல் இப்போது தற்காலிகமாக நிப்பாட்டி தான் வச்சுருக்கோமே தவிர்த்து அது ஃபுல்லாக வந்து நம்ம ரத்து பண்ணல. இப்போ இங்கே ஏற்படுற கிரைசிஸ் அளவுக்கு பிரம்மபுத்திராவில் அந்தளவுக்கு கிரைசிஸ் ஏற்படாது. ஏன்னா அங்கே மற்ற துணை நதிகள் வந்து பிரம்மபுத்திராவில் வந்து தண்ணீர் வந்து கொண்டு வருது. ஆனால் இது மட்டுமே நம்மளுக்கு போதுமானதாக இல்லை. ஏன்னா என்ன சிக்கல் இருக்குது, மேலேருந்து தண்ணி மட்டும்தான் வருதா அப்படின்னா, தண்ணியை கடந்து அது வழியாக வந்து ஃபர்டைல் சாயில்ஸ் உட்பட ஒரு எக்கோசிஸ்டமாக அது வந்து ஜென்ரேட் ஆகி இங்கே வருது. அப்போ அந்த ஃபர்டைல் சாயில்ஸ் இங்கே வரல அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஃபுட் கிரைசிஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இங்கே இருக்குன்றது தான் நிறைய ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் தண்ணீர் பிரச்சனை கிடையாது, அந்த நதி வந்து தண்ணி மட்டும் தான் கொண்டு வருதுன்னு நம்ம நினச்சோன்னா அப்போ அதுக்கான பதில் வந்து நீங்க பிரச்சனை இல்லைன்னு சொல்லலாம். ஆனா தண்ணி மட்டுமே கொண்டு வரல, தண்ணியை தாண்டி அங்க இருக்கிற மக்களுக்கு பல்வேறு விதமான பெனிஃபிட்ஸையும் அது வந்து கொண்டு வருது. முதல்வர் வந்து ஹேமந்த் பிஸ்வா சர்மா வந்து பிரம்மபுத்திரால தண்ணீர் மட்டும்தான் வருது, அதனால நமக்கு பாதிப்பு இல்லைங்கிற மாதிரி புரிந்து கொண்டு இதுக்கான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். அவர் தண்ணீர் பத்தி தான் அவரோட ஃபுல் ட்வீட் இருக்கு. ஆமா, நம்ம தண்ணீரை மட்டுமே நாங்கள் பார்க்க முடியாதுன்னு சொல்லுவோம். ஒரு எக்காலஜியோ அங்கே இருக்கிற லைவ்லிஹுட் என்ன ஆக போகுது, திடீர்னு டேமை திறந்தாங்கன்னா என்ன நடக்கும், திடீர்னு டேமை மூடினாங்கன்னா என்ன நடக்கும், இதுக்கான இங்கே இருக்கிற ஜியோகிராஃபிக்கலாக இங்கே என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் உருவாக்கும், இது எதுவுமே நம்ம ஸ்டடி பண்ணாமல் இதுக்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் இல்லைன்னு ஒரே பதிலாக வந்து எல்லாத்தையும் புறக்கணிச்சிட முடியாது. ஆனால் பாகிஸ்தான் வந்து நம்ம சிந்து நதி ஒப்பந்தத்தை தற்காலிகமாக நிறுத்தும் போது உலக வங்கி கிட்ட முறையிடுவோம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரியில் ஒருத்தர். இன்னொருத்தர் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்போம் அப்படின்னு பேசினார். இன்னொரு அதிகாரி நாங்கள் ஐநா சபையில் முறையிடுவோம் அப்படின்னு சொன்னார். இப்போ இந்த வழிமுறைகளில் எல்லாத்தையும் கைவிட்டுட்டு சீனா மூலமாக மிரட்டுதல் அப்படின்ற ஒரு இடத்துக்கு ஏன் பாகிஸ்தான் நகர்ந்திருக்கு? நேரம் தான் காரணம். இப்போ நீங்கள் இந்த குறிப்பிட்ட வழியில் போய் நீங்கள் ஒவ்வொரு கதவுகளாக தட்டி எங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீரை வந்து நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு அவங்க கேட்டு அதுக்கான தீர்வு வரத்துக்கு கண்டிப்பாக ஒரு மாதக்கணக்குகள் மேலே ஆகும். இப்போது ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்கே அங்கே தண்ணீர் இல்லைன்னா அங்கே மக்கள் என்ன பாடுபடுவாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம கண்குரடாக வந்து நம்மளோட 15 வருஷத்துக்கு முன்னாடியே இந்தியாவில் வாட்டர் கிரைசிஸ் இருந்த குறிப்பிட்ட சூழலெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்போது வெறும் இந்த மாதிரி பல்வேறு நாடுகளோட கதவுகளை அடைக்கிறது தாண்டி அந்த நாடுகள் என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கிறாங்கன்றது பொறுத்து தான் அந்த அமைப்பே, ஒரு யூஎன்ஓ இல்லை எந்த அமைப்புமே யாருக்கு தாங்க இன்னைக்கு ஃபேவர் பண்ணணுன்றதை பொறுத்து தான் வந்து அந்த தீர்ப்புகளும் இங்கே வழங்கப்படுற மாதிரி இருக்கும். அந்த தீர்ப்புகளை எக்ஸசைஸ் பண்ணுறது, அந்த தீர்ப்புகள் நியாயமாக வழங்கப்படலாம், அந்த தீர்ப்புகளை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய இடங்கள் இருக்குல்ல. இப்போ ட்ரம்ப் வந்து இந்தியா பாகிஸ்தான் போற நிப்பாட்டுற மாதிரி எல்லா போரையுமே அவர் நிப்பாட்ட விரும்பல. காசா இஸ்ரேல் போற அவர் நிப்பாட்ட விரும்பல.
ஸோ அங்கேயும் வணிகம் இருக்கு, அங்கேயும் அமெரிக்காலேருந்து பல்வேறு எய்ட்ஸ் வந்து இஸ்ரேலுக்கு போகுது. அப்போது இங்கே ஒரு செலக்டிவிட்டி எப்போவுமே இருக்கும். அந்த செலக்டிவிட்டியை வச்சு தான் நம்ம அது சர்வதேச அமைப்புகள்கிட்டையுமே ஒரு செலக்டிவிட்டி இருக்கதா செய்யும். எப்போவுமே அந்த பிளாக்ஸ் இருக்குல்ல, நம்ம ட்ரெடிஷ்னலாக படித்தோம்ல, ஒரு ஈஸ்டர்ன் பிளாக், வெஸ்டர்ன் பிளாக். அந்த வெஸ்டர்ன் பிளாக், ஈஸ்டர்ன் பிளாக்லாம் மறையலை. சரி, சீனாவை பயன்படுத்திக்கணும், சீனாவுடைய துணையை வந்து தேடணும் அப்படின்னு பாகிஸ்தான் நினைக்கிறதுல ஒரு குறைந்தபட்ச நியாயம் இருக்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் சீனாவே தானே முன் வந்து அதில் இருக்கக்கூடிய ஒரு உயர் அதிகாரி சிந்து நதி ஒப்பந்தத்தை தற்காலிகமாக இந்தியா ரத்து பண்ணால் அதனுடைய விளைவுகளை பிரம்மபுத்திரா நதி நிறுத்தப்படுவதன் மூலமாக சந்திக்க நேரிடும்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார்ல, இதில் என்ன சீனாவுக்கு இவ்வளவு ஆர்வம்? ரெண்டு கான்டெக்ட்டை பார்க்கலாம். அவர் சொல்கிற ஒரு வார்த்தை கொஞ்சம் சரியான வார்த்தை, பாக்கி இருக்கிற வார்த்தைகளில் வந்து நிறைய சிக்கல்கள் இருக்கு. ஒரு வார்த்தை என்னன்னா, உங்களை எப்படி நீங்கள் நடத்தணும்னு விருப்பப்படுறீங்களோ அது நீங்கள் மற்றவங்களுக்கு நடங்க. அதாவது உங்களை எப்படி நாங்கள் ட்ரீட் பண்ண நினைக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் மற்றவங்களை ட்ரீட் பண்ணுங்கன்னு சொல்கிற வார்த்தை நியாயமான வார்த்தை. பிரச்சனை சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இல்லையே. ஆனால் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் தானே. இங்கே பெரிய எண்ணெய் மனப்பான்மைன்னு ஒன்று இருக்குல்ல. அதாவது நம்ம ஒரு பெரிய எண்ணெய்னா வந்து பாகிஸ்தானுக்கு இருக்கிறோம்னா நமக்கு பெரிய எண்ணெய்னா வந்து சீனா இருக்கணும்னு விரும்புது. இந்த பிக் பிரதர் கான்செப்ட் வந்து உலகம் ஃபுல்லாக இருக்கு தான் செய்யுது. அப்போ இந்த பிக் பிரதர்கள் வந்து தனக்கு கீழே இருக்கிற ஒரு சபார்டினேட்டை ஏதோ ஒரு வகையில் வந்து இன்சல்ட் பண்ணுறது, இல்லை அவங்கள வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து இந்த மாதிரியான பவரை எக்ஸசைஸ் பண்ணி காட்டி அவங்கள வந்து பயன்படுத்துறது அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ இந்தியாவை அச்சுறுத்த பாகிஸ்தானை ஒரு டூலா சீனா பயன்படுத்துது. ஆமாம், பாகிஸ்தான டூலா இல்லை, அவங்களே நேரடியாக சீனாவே பிரம்மபுத்திராவை வந்து யூஸ் பண்ணுது. ஓஹோ. நீங்கள் இங்கே குறிப்பிட்ட தண்ணியை திறந்து விடலை அப்படின்னா பிரம்மபுத்திராவில் நாங்கள் தண்ணியை நிப்பாட்டத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதாவது இதில் ஒரு நவீன சிக்கலையும் பார்க்கணும். ஒரு பெரிய நதியை அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு டேப்பாக நினைக்கிறாங்க. அதாவது நாங்கள் திறந்தா தண்ணி வரும், நாங்கள் மூடினா வந்து தண்ணி வராது. அதாவது ஒரு நதி, அதாவது பெர்னியல் நதி, அதாவது தொடர்ந்து வருஷம் பூரா ஓடிக்கிட்டு இருக்க நதி. அதை ஹியூமன் மைண்ட் என்ன நினைக்கிது அப்படின்னா அது எல்லாத்தையும் வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு பாத்ரூம்குள்ளே ஒரு தண்ணி மாதிரி அதை வந்து டேப் போட்டு மூடணும்னு நினைக்கிது. இது தேசியவாதம் உச்சம் வரும்போது இப்படி ஒரு சிக்கல்கள்லாம் நம்ம பார்க்க வேண்டிய சூழலில் தான் நம்ம இருக்கோம். நீங்கள் நைலில் இருக்குது, அதாவது உலகத்தில் ஒரு நதி மட்டும்தான் வந்து தெற்குலேருந்து வடக்கு போகுது, அதுதான் நைல். நைலில் உங்களுக்கு சூடான், எத்தியோப்பியா, ஈஜிப்ட் 3 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா டேம். இன்னொரு பக்கம் மேபி இது அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டாக கூட இருக்கலாம். டேம் கட்டுறதுக்கு இன்டர்நேஷ்னலாக நிறைய ஃபண்டிங் அமைப்புகளும் இருக்குது. இதுக்கு பின்னாடியும் ஒரு சில அரசியல்களும் இருக்குது. இந்த பவர் ப்ராஜெக்ட் கொண்டு வர்றது, இந்த டேமுக்கு இவ்வளோ ஃபினான்ஸ் பண்ணுறது. ஏன்னா பணத்தை இந்த சீனா கட்டக்கூடிய டேம் வந்து கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி. ஆமாம். இப்போ அவங்க கட்டுறாங்கிறதுக்காக இந்தியா வந்து அதே பிரம்மபுத்திரால பிரதேசத்தில் அருணாச்சல பிரதேசோட அந்த பிகினிங்ல அவங்க கட்டுறாங்க. அதை விட இன்னும் நிறைய தண்ணி பிடிக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட கேட்ச்மெண்ட்டை அது கொண்டு வராங்க. ஏன் அப்படின்னா திடீர்னு தண்ணி அங்கே திறக்கப்பட்டால் அது ஒரு வாட்டர் பாமாக நடந்துச்சு அப்படின்னா அந்த தண்ணியை உள்வாங்கிக்கிற அளவுக்கு இந்த டேம் இருக்கணும் அப்படின்னு. அப்போ ஒரு இன்டர்நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த 2 நாடுகளுக்குள்ள இருக்கிற சிக்கலை ரொம்ப பெரிய பியூட்டிஃபுல்லாக வந்து கேபிட்டல் வந்து அங்கே உள்ள பம்பின் பண்ணி அது வழியாக ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸ் வந்து அவங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு நாட்டில் உருவாகி இன்னொரு நாட்டுக்குள்ளே பாயக்கூடிய நதியில் எவ்வளவு தண்ணியை திறந்து விடணும், எப்போது தண்ணியை நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்கான வரையறை வந்து இந்த ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் தானே. ஆமாம். இப்போ சிந்து நதி தொடர்பாக இந்தியா பாகிஸ்தான் இடையே ஒரு ஒப்பந்தம் இருக்குல்ல, அதே மாதிரி பிரம்மபுத்திரா தொடர்பாக சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே எந்த ஒப்பந்தமும் இல்லையா? சீனா விருப்பப்பட்டா தண்ணியை திறந்து விடலாம், சீனா விருப்பப்படலைன்னா தண்ணியை நிறுத்தலாம் அப்படிங்கிற ஒரு நிலை. சில நதிகள் வந்து பெர்னியல் ரிவரா எப்போவுமே வருஷம் பூரா ஓடிக்கிட்டு இருக்கும். இப்போ பிரம்மபுத்திரா மாதிரி நதி வந்து ரொம்ப அடர்த்தியான நதி. அதை வந்து நீங்கள் நம்ம கங்காவுக்கு விட இன்னும் ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து அது வந்து ஒரு அடர்த்தி இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். அவ்வளோ பெரிய நதியை அவ்வளோ சீக்கிரம் டேம் கட்டி அவங்க யாரும் வந்து இனிஷியலாக இப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கல. உண்மையிலே அசாம் சிஎம் சொன்ன ஒரு குறிப்பிட்ட காரணம் அதில் ரொம்ப முக்கியமான காரணம் தான். பிரம்மபுத்திராவால் வருஷம் வெள்ளம் வரக்கூடிய அளவுக்கு தான் வந்து அந்த நதியோட அடர்த்தி இருக்கு. அது அவ்வளோ தூரம் கட்டுப்படுத்தணும்னு இல்லை. கட்டுப்படுத்தினீங்க அப்படின்னா வெள்ளம் கம்மியாகுன்ற மாதிரி தான் இப்போ அசாம் சீஃப் மினிஸ்டரும் அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொல்லியிருக்காரு. அந்த நதியை அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் கட்டுப்படுத்துறதுங்கிறது நடக்கிற விஷயம் கிடையாது. இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம இந்த 2 குறிப்பிட்ட டேம்ஸ் வந்து சைனா ஒன்று கட்டுது, இந்தியா ஒன்று கட்டுது. அது வந்து ஹைலி எர்த்குவேக் ப்ரோன் ஜோன்.
அதாவது நீங்கள் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு 2.5 லட்சம் கோடி உள்ள அங்கே போடுற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குல்ல, அது எங்கே கட்டப்படுது அப்படின்னா மிகவும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்படக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஜோனில் தான் 2 பேரும் கட்டுறாங்க. இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து தான் கட்டுறாங்க 2 பேருமே. ஓ, இப்போ அணுகுண்டு வச்சிருக்கதே பாதிப்பு அப்படின்லாம் பேசப்பட்ட நிலையில் இப்போ அடுத்த கட்டமாக வந்து தண்ணீரையே ஒரு தாக்குதலுக்கான ஒரு குண்டாக பயன்படுத்தக்கூடிய இடங்களுக்கு உலக நாடுகள் நகர்ந்துட்டாங்களா? ஆமாம் ஆமாம். இது இங்கே மட்டும் இல்லை, நீங்கள் வந்து ஈராக்கும் சிரியாவுக்கும் அது பக்கத்தில் இருக்கிற இன்னொரு நாடு எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகல, அந்த 2 நாடுகளுக்கும் இந்த சிக்கல் இருக்கு. டர்க்கியில் இந்த சிக்கல் இருக்கு, பிரேசிலில் இந்த சிக்கல் இருக்கு. உலகம் ஃபுல்லாகவுமே எஸ்பெஷலாக இங்கே தான் இருக்குது. அதாவது சதர்ன் ஹெமிஸ்பியர்ஸாக சொல்கிறோம்ல, அதை வளரும் நாடுகள் இருக்காங்களே, இவங்களுக்குள்ள இந்த நீர் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப ஜாஸ்தியான பிரச்சனைகள் இருக்குது. ஏன் இவங்களுக்கு இந்த ஜாஸ்தியான பிரச்சனை இருக்குன்னா, உலக நாடுகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதிகம் தண்ணி செலவழிக்கக்கூடிய பயிர்கள் இருக்குல்ல, அந்த குறிப்பிட்ட பயிர்களை வந்து இங்கே தான் அறுவடை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்போ நீங்கள் கரும்போ இல்லை வந்து அரிசியோ கோதுமையோ இதெல்லாம் அதிகம் தண்ணி தேவைப்படக்கூடிய அந்த பயிராக இருக்கோ, அந்த பயிரெலாம் இங்கே தான் அறுவடையாகும், பனானா உட்பட. அதனால தான் பனானா ரிப்பப்ளிக்லாம் சொல்கிறோம். இந்த குறிப்பிட்ட நாடுகளில் அதிகம் தண்ணீர் தேவை இருக்குது. தண்ணீர் தேவை இருந்தால் தான் உணவு உற்பத்தி பண்ண முடியும். அப்போ தண்ணீர் தேவையை ஏதோ ஒரு வகையில் இங்கே அரசியலாக மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே ஏன் வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் அந்தளவுக்கு சிக்கல் இல்லை அப்படின்னா, ஒன்று அவங்க அந்தளவுக்கு இந்த மாதிரியான பயிர்களை தாண்டி அவங்க நவீன டெக்னாலஜிக்குள்ளே போயிட்டாங்க அக்ரிகல்ச்சரில். ஒன்று. 2வது, இம்போர்ட் பண்ணிக்கிறது பெட்டர்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால் அங்கே இந்தளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி சார்ந்த பிரச்சனைகள் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுறதில்ல. இப்போ முல்லை பெரியாறில் டேம் கட்டணும் அப்படின்னா கேரளாவை வந்து கட்டுப்படுத்துவதற்கு மத்திய அரசுன்னு ஒரு அமைப்பு இருக்குது, உச்சநீதிமன்றம்னு ஒரு அமைப்பு இருக்குது. கர்நாடகா ஒரு டேமை கட்டணும் காவிரியிலன்னு நினச்சா அதை கட்டுப்படுத்துவதற்கு மத்திய அரசு இருக்குது, உச்சநீதிமன்றம் இருக்குது. அப்படி ஒரு நாடு வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய, இன்னொரு நாட்டுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு டேமை கட்டுமானமாக கொண்டு வருது அப்படின்னா அதை கட்டுப்படுத்துவதற்கு சர்வதேச அமைப்புகள் எதுவுமே கிடையாதா? சர்வதேச அமைப்புகள் இருக்கு. இங்கே ஹியூமனிடேரியன் கிரைசிஸ்னா அவங்க இன்டர்வீன் பண்ணுவாங்க. இப்போ ஒன்று நீங்களா, இப்போ யூஎன்ல சில நாடுகள் இல்லை, நம்ம வந்து யூஎன்னோட அமைப்பு உலகம் ஃபுல்லாக வந்து அது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கிறதெல்லாம் தனியாக விட்டுட்டு, யூஎன்கிற ஒரு அமைப்பு நல்ல அமைப்புன்னே நம்ம எடுத்துப்போம். அந்த அமைப்புலேயே சில நாடுகள் வந்து சேரத்துக்கு விரும்பலை. அப்போ யூஎன் கன்வென்ஷன்ஸ்குள்ள இந்த தண்ணீர் சார்ந்த விஷயத்துக்கு பல நாடுகள் சேரத்துக்கு விரும்பலை. அமைப்பு மேலே நம்பிக்கை இல்லையா அவங்களுக்கு? அவங்களோட குறிப்பிட்ட நேஷனலிசம் ரொம்ப முக்கியம்னு அவங்க நினைக்கிறாங்க. நமக்கு போக தான் மற்றவங்களுக்கு. இப்போ நமக்கு முக்கியமான நேரத்தில் நம்ம இந்த தண்ணியை வந்து எவ்வளோ தூரம் சேமிக்கிறோமோ அது அமைப்புக்குள்ள சேர்ந்தா அது விதிக்கிற சில கட்டுப்பாடுகளுக்கு வந்து நம்ம அடிபணிஞ்சு போக வேண்டியது இருக்கும். அதனாலேயே சேர மாட்டேன்றாங்களா? அப்போ நீங்கள் ஹியூமன் கிரைசிஸ் வந்துச்சுன்னா இன்டர்வீன் பண்ணுவாங்க. இப்போ பாகிஸ்தானில் ரொம்ப தீவிரமாக வந்து ஒரு பஞ்சமோ பட்டினியோ வருது, இல்லை தண்ணீர் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு அப்படின்னா ஒரு இன்டர்வென்ஷன் வரலாம். அதனால தான் நம்ம சொல்றது இல்லை, நம்ம நிப்பாட்டி வச்சிருக்கோம் தான் நம்ம சொல்றோம். ரத்துன்னு சொன்னா அதோட விளைவுகள் இன்னும் வேற மாதிரி இருக்கு. இப்போ பிரம்மபுத்திரா விவகாரத்தை இந்தியா எப்படி சர்வதேச நாடுகளுடைய கவனத்திற்கு கொண்டு போகணும், எப்படி இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும்? பிரம்மபுத்திராவோட விஷயத்தை நம்ம கொண்டு போனால் நம்ம ஏதோ ஒரு வகையில் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியும் நம்ம வந்து சரி பண்ணி தான் தீரணும். ஏன்னா ஒரு பக்கம் நம்ம வந்து இந்த பக்கம் நிப்பாட்டி வச்சிருப்போம் அப்படின்றதும், இன்னொரு பக்கம் பிரம்மபுத்திரால வந்து நம்ம உரிமை கோர்றதும் முரண்பாடாக இருக்கு. இதை விட இன்னொன்று என்ன அப்படின்னா, இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டிலேயே அதோட நதி எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா சைனாலேருந்து தான் ஆரம்பிக்குது. மறுபடியும் அங்கே அவங்க இன்னொரு டேம் கட்டினாங்க அப்படின்னா இங்கே வரக்கூடிய தண்ணீர் வந்து அதாவது அங்கே இருக்கிற தண்ணீர் வந்து இன்னமும் இந்தியாவுக்கு வராது. இண்டஸோட ரிவரோட வாட்டர் இன்னும் இந்தியாவுக்கு வராது. அதுக்கும் அவங்க யோசிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் ஏன் அது இந்தியாவுக்கு பெரிய பாதிப்பு இல்லை அப்படின்னா, அது காஷ்மீரோட லடாக் ஜோன்லேயே தான் அந்த தண்ணி வந்து வருது. அது வந்து நீங்கள் கோதாவரி மாதிரியோ கிருஷ்ணா மாதிரியோ இல்லை நர்மதா மாதிரியோ மக்களோட பயன்பாட்டுக்கு இல்லை விவசாயத்தோட பயன்பாட்டுக்கு தீவிரமாக நம்ம வந்து அந்த இண்டஸ் நதியை நம்பி இல்லை. அது காஷ்மீர் வழியாக அப்படியே நமக்கு பாகிஸ்தானுக்கு போகிறதுனால நம்ம அது மேலே வந்து அவ்வளோ தீவிரமாக நம்ம பார்க்குறது. சிந்து நதினால இந்தியாவை விட பாகிஸ்தானுக்கு தான் அதிக லாபம். அதோட முக்கியமான டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே பாகிஸ்தானில் தான் நடக்குது. அதாவது அதோட நீர் வந்து விவசாயத்துக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படுறது அப்படிங்கிறது பாகிஸ்தானில் தான் தேவைப்படுது. அவங்களோட ரைஸ் போல் இப்போ நமக்கு எப்படி உற்பத்திக்கும் தேவைப்படுது, பாகிஸ்தான் மின்சார உற்பத்திக்கும் தேவைப்படுது. நம்ம ரைஸ் போல் காவேரியா இருக்கு, நம்ம ரைஸ் போல் வந்து தஞ்சாவூர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா காவேரி இருக்குன்னா, இல்லை கொங்கு பெல்ட்டில் வந்து நீங்கள் மறுபடியும் அதோட நதிகள் இருக்கிறது காரணமாக தானே அந்த விவசாயம் உங்களுக்கு வந்து செழிப்பாக இருக்குது.
அப்போது அதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு அங்கேயும் இந்த நதி அப்படிங்கிறது அவங்களோட முக்கியமான உணவு உற்பத்திக்கான ஒரு முக்கியமான நதியாக இருக்குது. அந்த நதியில் வந்து தண்ணி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களோட விவசாய உற்பத்தி அப்படிங்கிறது பாதிக்கப்படும். ஏற்கனவே பல்வேறு சிக்கல்கள் அவங்க இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அட்டாக், பகல்காம் அட்டாக் தேவையா, அது எல்லாமே இன்னும் நிறைய கேள்விகள் வேணால் வைக்கலாம். ஆனால் இங்கே ஹியூமனிடேரியன் கிரைசிஸ்னு வரும்போது நீங்கள் யாரை பனிஷ் பண்ண போறீங்கன்னு இருக்கு. அதாவது நீங்கள் வந்து அங்கே தீவிரவாதிகளையா மக்களையா அப்படின்னு. இப்போ நீங்கள் தீவிரவாதிகளை பனிஷ் பண்ணும்போது யாரும் வந்து எதுவும் சொல்ல போகிறதில்ல. ஆனால் இதே நீங்கள் மக்களை பனிஷ் பண்ண போறீங்க அப்படின்னா, இங்கே இருக்கிற மக்களை அவங்க பனிஷ் பண்ணிட்டாங்க, அதனால நானும் அவங்க மக்களை பனிஷ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ தூரம் எல்லா நாடுகளும் ஏற்றுப்பாங்க, நம்ம பக்கம் நிற்பாங்கன்றதுக்கு வந்து நாளுக்கு நாள் நகர கிரைசிஸ் கூட அந்த சைட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கலாம். பிரச்சனையின் தொடக்கத்தில் நாம் இந்த அமர்வில் இது குறித்து விவாதித்திருக்கிறோம். பார்க்கலாம் அடுத்தடுத்த கட்டங்களை எப்படி இது நகரப்போகுதுன்னு பார்த்துட்டு இன்னொரு அமர்வுகளை நம்ம விரிவாக விவாதிப்போம். நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு. மீண்டும் சந்திப்போம். நன்றி வணக்கம்.